அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இன்று நாம் காண இருப்பது உணவே மருந்து. இது ஒரு மிக பிரபலமான, இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கோஷம். உணவே மருந்து. என்னோட கேள்வி, உணவு மருந்தா விருந்தா? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. உணவு மருந்தா விருந்தா? மனிதன் உயிர் வாழ அடிப்படையான தேவைகள் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க 3 சொல்லுவீங்க. உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 தானே சொல்லுவீங்க. முதல்ல உணவு, உடை, உறைவிடம். ஆதி காலத்தில் மனிதன் விலங்கோடு விலங்காக திரிந்த காலத்தில் அவனுக்கு உறைவிடம் என்று ஒன்று இருந்ததில்லை. ஆனாலும் அவன் உயிர் வாழ்ந்தான். பல சிரமங்களுக்கு இடையில் உயிர் வாழ்ந்தான். நாகரிகம் தோன்றாத காலத்தில், மனிதன் உருவான ஆதி காலத்தில் அவன் உடை உடுக்கவில்லை. ஆனாலும் அவன் உயிர் வாழ்ந்தான். அப்போ இந்த உணவு ஒரு அடிப்படை தேவை. இந்த உடையும் உறைவிடமும் இருந்தால் நல்லது. அந்த உறைவிடம் என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். நிம்மதியாக நைட்டு தூங்க முடியும். கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்க முடியும். உடை என்பது ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக இருக்கிறது. எப்போ மனிதன் ஒரு நாகரிகம் அடைந்து ஒரு சமுதாயமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தானோ அப்போ உடை உடுக்க ஆரம்பித்தான். அப்ப பேசிக் நெசசிட்டின்னு இந்த 3 சொன்னாலும், அடுத்ததா அப்சல்யூட் நெசசிட்டி, இன்றியமையாத தேவைகள் என்ன? மனிதன் உயிர் வாழ இன்றியமையாத தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உணவு. உணவு இல்லாமல் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும்? 15 நாட்கள், மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 30 நாட்கள், அவ்வளவுதான். ஒரு 5-6 நாட்கள்லேயே அவன் வீக் ஆயிடுவான். ஏற்கனவே அவன் ரொம்ப மெலிந்தவனாக, ஏற்கனவே உடல் நலம் குன்றியவனாக இருந்தால் ஒரு 5 நாள் தாக்குப்பிடிக்கிறதே கஷ்டம். தோராயமாக 15 நாட்கள் உயிர் வாழலாம். அரிதாக 30 நாட்கள் வரை கூட உயிர் வாழ முடியும். அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. இந்த உணவுக்குள் நாம் அருந்தும் நீர் அடக்கம். நீரின்றி அமையாது உலகு. அதே மாதிரி தான் நீரின்றி உடலும் அமையாது, உயிர் வாழாது. குடிக்க நீர் இல்லை என்றால் 5 முதல் 7 நாட்களில் மரணம். உணவு இல்லாமல் ஒரு 15 நாள் 30 நாள் கூட ஓட்டலாம். ஆனால் நீர் இல்லாமல் 7 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. அப்போ உணவும் நீரும் இன்றியமையாத தேவைகள். அதுக்கு அடுத்ததா அதை விட மிகவும் தேவையான ஒன்று சுவாசிக்கும் காற்று, ஆக்சிஜன், பிராணவாயு. இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா ஒரு 6-8 நிமிஷத்துல பிரெயின் டெத் ஆயிடும், உயிர் போய்விடும். அப்போ இன்றியமையாத 3 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வருவது சுவாசிக்கும் காற்று, அடுத்ததாக அருந்தும் நீர், 3ஆவதாக உணவு, உண்ணும் உணவு. அப்போ உயிர் வாழ இது அடிப்படை தேவை. அதனால்தான் நம்ம இவ்வளவு வெரைட்டியாக சமையலில் பார்க்குறோம். ஏன்னா அது அடிப்படை தேவை, உயிர் வாழ இன்றியமையாத ஒரு தேவை. விதவிதமாக சமைச்சு உண்கிறோம். ஆனால் இந்த உணவு
மருந்தாக எல்லா நோயையும் குணப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணப்படுத்தாது. என்னடா இவன் இப்படி சொல்றான்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணவு என்பது நமது பசியை தீர்ப்பதற்கு மட்டுமா, அல்லது உணவு அதை விட மேம்பட்டதா? பசியை தீர்க்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னா, இல்லை உடலை பாதுகாக்க மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் விதவிதமாக சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உணவின் தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையான திருப்தியை தரக்கூடிய, போதும் என்ற நிறைவை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உணவு மட்டும்தான். உங்கள்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்தாலும் இன்னும் சில கோடிகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா மனம் அலைப்பாய். கிலோ கணக்கில் தங்கம் வச்சிருந்தாலும் இன்னும் சில கிலோக்கள் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னொரு சில டன் தங்கம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும். ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தாலும் இன்னும் பல ஏக்கர் நிலம் வாங்கணும்னு தோணும். நிறைவு என்பது வராது. ஞானதாகம் உள்ளவனுக்கு என்றாவது நிறைவு வருமா? ஞானத்தின் மேல் வராது. தேடு தேடு, இன்னும் தேடு, இன்னும் தேடு, இன்னும் ஞானம், இன்னும் ஞானம், இன்னும் அறிவு. இப்போ ஒவ்வொரு தேடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் உணவை பொறுத்தவரை அது எவ்வளவு அருமையான உணவாக இருந்தாலும் வயிறு நிறைந்து விட்டால், மூக்கு முட்டை சாப்பிட்டீங்கன்னா யாரு எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் அதுக்கு மேல ஒரு பிடி உள்ளே இறங்காது. போதும் ஐயா, வயிறு நிறைஞ்சிச்சு போதும். அந்த போதும் என்ற நிறைவை தருவது, அந்த கண்டென்ட்மெண்டை தருவது, அந்த செட்டிட்டியை தருவது உணவு ஒன்றுதான். அப்போ உணவு என்பது உங்களுக்கு ஒரு நிறைவை தரும், போதும் என்ற மனநிலையை தரும், சந்தோஷத்தை தரும். இது மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உணவு என்பது உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய கலாச்சாரத்தோடு இணைந்தது. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு நாகரிகத்திலும் தனித்தனி உணவு முறைகள் உண்டு. நம்முடைய இந்திய உணவு முறை வேற, மேற்கத்திய உணவு முறை வேற, சீன உணவு முறை வேற, நம்முடைய உணவு முறை வேற, ஆப்பிரிக்கன் உணவு முறை வேற மாதிரி இருக்கும். அப்போ உணவு என்பது கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்தது, உங்களுடைய இனத்தோடு இணைந்தது. ஓரொரு இனத்திற்கும் ஓரொரு இனக்குழுவிற்கும் தனியான உணவு பழக்கங்கள் உண்டு. கொங்கு நாட்டு சமையல் வேற, செட்டி நாட்டு சமையல் வேற. கன்னியாகுமரி மாவட்டத்து உணவின் சுவை வேறு, நெல்லை மாவட்டத்து உணவின் சுவை வேறு. மதுரைக்கு போனால் அது இன்னொரு சுவை. சென்னைக்கும் தனியான உணவு சுவை உண்டு. அப்போ இது உங்களுடைய இனத்தோடு இணைந்தது, மதத்தோடு இணைந்தது. ஓரொரு மதத்திலும் சில உணவு கட்டுப்பாடுகள், உணவு பழக்க வழக்கங்கள் உண்டு. பிள்ளையாருக்குன்னா கொழுக்கட்டை, ஆயுத பூஜைக்கு சுண்டல், பொரி, இப்படி ஓரொரு பண்டிகைக்கும் நம்ம சில வச்சிருக்கிறோம். ஓரொரு மதத்திற்கும் கிறிஸ்மஸ் வந்தால் ப்ளம் கேக், ஈஸ்டர் வரும்போது ஈஸ்டர் எக் இருக்குதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தனி உணவு பழக்கம் உண்டு. தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்துக்கும் அது மாறும். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்கும் அது மாறும். அப்போ இது உங்களுடைய நாட்டோடு, உங்களுடைய கலாச்சாரத்தோடு, உங்களுடைய இனத்தோடு, உங்களுடைய மதத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு விஷயம், முழுமையான திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே, அது சின்ன வயசுலேயே வந்துச்சு அப்படின்னா
முதல்ல சார் உங்களுக்கு நீரிழிவு வந்துச்சு, டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு சொன்ன உடனே புலன்னு அழுறவங்க நிறைய பேர். அவங்க எதை நினைச்சு அழுறாங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ, இனிமேல் எதையும் நம்ம சாப்பிட முடியாதே, ஆசைப்பட்டதை இனிமேல் சாப்பிட முடியாதே. இது ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும், டிப்ரெஷனை உருவாக்கும். அப்போ உணவு என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. அதை கட்டுப்படுத்தும் போது மனம் அலைபாயும், மனம் டிப்ரெஷனுக்கு போகும். அப்போ உணவு ஒரு அத்தியாவசியமான தேவை, இன்றியமையாத ஒன்று. ஆனால் அது உங்களுடைய உடலோடு மட்டுமல்ல, உணர்வோடும் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய கலாச்சாரத்தோடு, மதத்தோடு, இனத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ உணவு நிச்சயமாக முக்கியமான ஒன்று தான். ஆனால் அது மருந்தல்ல, விருந்து. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா நோய்களிலும் ஒரு உணவு கட்டுப்பாடு தேவைதான். உணவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் தந்திர யோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு நாள்பட்ட நோயும் முதலில் பருவுடலில் உருவாவதில்லை. நம்ம பருவுடலை சுற்றி ஒரு சக்தி உடல் இருக்கு. அந்த சக்தி உடல் 5 அடுக்குகளை கொண்டது, பஞ்சகோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 அடுக்குகளில் முதல் அடுக்கு அன்னமய கோஷம். அன்னம் என்றால் உணவு. உணவால் போஷிக்கப்படுகிற, உணர்வால் வளர்க்கப்படுகிற, உணவால் உறுதி பெறுகிற கோஷம் உங்களுடைய முதல் அடுக்கான இந்த சக்தி உடல், அன்னமய கோஷம். இங்கே உருவாகும் நோய்கள் ஏன் உருவாகும்? சரியான உணவு பழக்கங்கள் சரியாக அமையலைன்னா இந்த அன்னமய கோஷம் பழுதாகும், அது பலவீனமடையும். இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் போகும்போது பருவுடலில் நோயாக உருமாறும். அப்ப அன்னமய கோஷத்தில் நடந்த மாறுதல்களால் உருவான நோய்கள் மட்டுமே உணவால் குணப்படுத்த முடியும். அப்போ உணவே மருந்து என்பது அந்த அன்னமய கோஷ நோய்களுக்கு ஒரு தீர்வாக அமையும். பிற 4 கோஷங்கள் இருக்குது, அதுல நோய்கள் உருவாக காரணங்கள் வேறு, அதுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப 20% ஆஃப் டிசீசஸ் உணவால் சரி பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு நெட்டை திறந்தா என்ன ஆகுது, யூடியூப் திறந்தா என்ன ஆகுது, எங்க பார் இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா இது சரியாயிடும், அதை சாப்பிட்டா இது சரியாயிடும். இது பாதிக்கு மேல உண்மையே இல்லை. எல்லா நோயும் உணவால் குணமாகி விடாது. அடுத்தது, உணவு என்பது மருந்தல்ல, அது விருந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவை சுவைத்து உண்ண வேண்டும், மன நிறைவை தர வேண்டும். அதே நேரத்தில் நோய் வராமலும் பார்த்துக்கணும். அப்போ இந்த உணவு குறித்து நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேண்டாம். உணவு அதை விட ஆழமானது, உங்களுடைய உணர்வோடு கலந்தது, உங்களுக்கு நிறைவை தரக்கூடியது. அதை அளவோடு விருந்தாக உண்ணுங்கள். இதான் நான் இன்னைக்கு சொல்ல நினைச்ச மெசேஜ். இது குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னா அந்த 5 கோஷங்கள் பற்றி பார்க்கணும். அந்த 5 அடுக்குகள், நம்ம உடலில் இருக்கிற அந்த சக்தி உடலின் 5 அடுக்குகள், நோய் உருவாக என்ன அடிப்படை காரணங்கள், இனி வரும் வீடியோ கூட அதை குறித்து நம்ம காணலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி. தமிழ் ஒரு மந்திர மொழி. ஜூம் கிளாஸ் 4 ஞாயிற்றுக்கிழமைகள் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு நடக்கும் தேதிகள்: 23 நவம்பர் 2025, 30 நவம்பர் 2025, 7 டிசம்பர் 2025, 14 டிசம்பர் 2025. முதல் வகுப்பு 23 நவம்பர் 2025. தமிழ் எழுத்துக்களின் ஒலிப்பு முறை. எழுத்தை மந்திரமாக மாற்றுவது எப்படி? எழுத்துக்களின் செயல்பாடுகள். வகுப்பு 2, 30 நவம்பர் 2025. ஓம் நம சிவாய. சரவண பவா. அருகோண சக்கரம். வகுப்பு 3,
7 டிசம்பர் 2025. கந்த சஷ்டி கவசம். வகுப்பு 4. 14 டிசம்பர் 2025. வேல் மாறல். பதிவு கட்டணம் ரூபாய் 2400 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் திரு தணிகை குமரன். மொபைல் எண் 994001982449.